ஹாய் காய்ஸ், இப்போ என்ன வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதத்துக்காண்டி 6 நாள் விரதம். அந்த விரதத்துக்காண்டி முருகர் சாமி கும்பிட்டு அவருக்கு நெய்வேத்தியமாக பால் பழம்லாம் வச்சு படைச்சி சாமி கும்பிட்டு நெய் தீபம் விளக்கு போட்டிருக்கேன். முருகர்னாலே யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாத்துக்குமே பிடிக்கும். மோஸ்ட்லி ஃபேவரெட்டு கடவுள் கேட்டால் முருகர் தான். இப்போ எல்லாருக்குமே நான் காலையில் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங் போய் எங்கள் சைடு உள்ள முருகன் கோயிலில் போய் கும்பிடுவேன். இந்த முருகர் ரொம்ப அழகாக இருப்பார், பார்க்கறதுக்கே அப்படி அம்சமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இந்த 7 நாள்லேயும் 7 அலங்காரம் அவருக்கு பண்ணியிருந்தாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அதுமாரி இந்த கோயிலுக்குள்ளே போனாலே ஒரு வைப், அப்படியே நம்மளுக்கு என்ன சொல்லனே தெரியாது, அவ்வளோ ஒரு வைப்பாக இருக்கும். முருகர் பார்த்தால மனசுக்கு நிறைவாக இருக்கும். நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே அவர்கிட்ட சொல்லி அழுது நம்ம குறைகளை தீர்த்து வைப்பார். கண்டிப்பாக அதேமாரி எல்லாருமே விரதம் இருந்திருப்பீங்க. அவங்களோட குறைகள் நிறைகள் எல்லாத்தையுமே அந்த முருகன் தீர்த்து வைப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது பார்த்திங்கன்னா சஷ்டி அன்னைக்கு தான் வெற்றிலை தீபம் போட்டேன். மற்ற நாள் வெற்றிலை தீபம் போடலை. அன்றைக்கி வெற்றிலை தீபம் போட்டு அகல் விளக்கு நெய் ஊற்றி விளக்கேற்றினேன். சர்க்கோணம் போட்டிருந்தேன், ஆனால் நான் 6 விளக்கு ஏற்றலை, 2 விளக்கு தான் ஏற்றியிருக்கேன். எப்போதுமே அப்படி தான் என்னோடய சேனல் பிடிச்சிருக்கா, நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் சூரசம்ஹாரம் வீட்டு பக்கத்துலேயே நடந்துச்சு. அது நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு விட்றேன்.